அத்தியாயம் 61. அவளது பார்வை மட்டும் போதும். கௌதம் ஒரு குழந்தையை பிடிப்பது போல் மென்மையாக அவன் கை விரல்களால் அவள் கழுத்தில் இருந்த கட்டை பிரிக்கத் தொடங்கினான். வலிச்சா சொல்லு, சரியா? அது எப்படி வாயே திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலிச்சா சொல்லுன்னு வேற சொல்ற. வாயை திறக்காம எப்படி வலிக்குதுன்னு சொல்ல முடியும்? என் கண்ணை பாரு, நான் புரிஞ்சுக்குவேன். கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வா குழம்பிப் போனாள். அதெப்படி இவன் என் கண்ணை பார்த்து எனக்கு வலிக்குதா இல்லையான்னு சொல்லுவான்? சொல்ல முடியாதே. ஸ்டோன்ஃபேர் எக்ஸிபிஷன்ல அந்த ஜேட் பாவ்ல கண்ணால ஸ்கேன் பண்ணியே ரியலா ஃபேக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். ஒருவேளை கண்ணில் ஏதாவது ஸ்கேன் பண்ற மெஷின் வச்சிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். கொஞ்ச நாளா இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிட்டு வரான். பேசாம வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பார்க்கலாமா? சே வேணாம், பாவம். அபூர்வா இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும்போது நடுநடுவே கௌதம் அவள் கழுத்தில் போடப்பட்டிருந்த கட்டை பிரித்துக் கொண்டே அவன் கண்களால் அபூர்வாவின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். அதை எதிர்ச்சியாக கவனித்த அபூர்வா அவன் பார்வையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் கண்களை வேறு பக்கம் திருப்பினாள். என்ன இவன் நிஜமாலுமே என்ன ஸ்கேன் பண்றான்? ச்சே, இத்தனோண்டு காயத்துக்கு அந்த நர்ஸை இவ்ளோ பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கா. கட்டை முழுவதுமாக பிரித்த கௌதம் அவள் கழுத்தில் இருந்த காயத்தை தன் கை விரல்களால் தடவி பார்த்தான். அவனுடைய அந்த செயல் அபூர்வாவுக்கு கூச்சத்தை ஏற்படுத்தியது. மை காட், நான் கூட சின்ன காயம்னு நினைச்சேன். இவ்ளோ பெருசா இருக்கு. சரி, நான் இப்ப மருந்து அப்ளை பண்றேன். கொஞ்சம் எரியத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கௌதம் சொல்ல அபூர்வா மெதுவாக தலையை அசைத்தாள். பின் மருந்து பாட்டிலை திறந்து கையில் வைத்திருந்த பஞ்சை அதில் நனைத்து காயத்தின் மீது வைக்க அபூர்வா வலியை பொறுக்க முடியாமல் உதட்டை கடித்தாள். அவள் வலியை உணர்ந்து கொண்ட கௌதம் சட்டென்று தன் கையை பின்னால் இழுத்துக் கொண்டான். நான் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னேன்ல, மருந்து வச்சாதான் சீக்கிரமா கியூர் ஆகும். வேணாம், எனக்கு ரொம்ப எரியுது, இதுவே போதும். டாக்டர் மருந்த லைட்டா தான் அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்படியே பாட்டிலோட எடுத்து என் கழுத்துல ஊத்த சொல்லல. இவ்ளோ வலியிலையும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல பாரேன். அபூர்வாவை கிண்டல் செய்து கொண்டிருந்த கௌதம் திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தவனாய் தலையை பிடித்தபடி அமர்ந்தான். என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன். நீ குளிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கழுத்துல மருந்து போட்டுட்டேன். இப்ப நீ எப்படி குளிப்ப? குளிக்கணுமா? நான் ஏன் குளிக்கணும்? நான் தான் காலையிலேயே குளிச்சிட்டேனே. அவள் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் பேசாமல் படுக்கையிலிருந்து எழுந்து முன்னால் இருந்த டேபிளில் வைக்கப்பட்டிருந்த ஷாப்பிங் பேக்கை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்ன இது? நீயே பிரிச்சு பாரு. அபூர்வா அந்த ஷாப்பிங் பேக்கை ஆர்வமாக வாங்கி அதிலிருந்த பாக்ஸை பிரித்து பார்க்க அதற்குள் தக தகவென ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்ட வெள்ளை நிற டிசைனர் நெட் சாரி மின்னிக் கொண்டிருந்தது. வாவ், சூப்பரா இருக்கு. ஆமா, யாருக்கு இது? யாருக்கா? ஹேய், உனக்குத்தான். என்னது, எனக்கா? எனக்கு எதுக்கு இந்த புடவை? ஏன் பிடிக்கலையா? இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு எதுக்கு இப்ப இந்த சாரி? பின்ன பார்ட்டிக்கு வேர் பண்ற மாதிரி ட்ரெஸ் உன்கிட்ட இல்லன்னு நீ தானே சொன்ன. ஆமா, ஆனா நாம தான் பார்ட்டிக்கு போக போறது இல்லையே. ஏய் மண்டு, நாம இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு போக போறோம். அதுக்கு தான் உனக்கு நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னுமா உனக்கு புரியல? சீரியஸ்லி? நாம இன்னைக்கு ஈவினிங் நிஜமாவே பார்ட்டிக்கு போறோமா? அபூர்வா அவள் கண்களை அகலமாக விரித்தபடி அவனை பார்த்து ஆசையாக கேட்க கௌதமுக்கு அவள் முகத்தை பார்க்கவே பாவமாக இருந்தது. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். நாம வீரேந்திரநாத் சார் பர்த்டே பார்ட்டிக்கு போக போறோம். சீக்கிரமா போய் ரெடி ஆகு. நீ குளிச்சதுக்கு அப்புறம் திரும்ப மருந்து போட்டு விடுறேன். ஆனா என்கிட்ட பார்ட்டிக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எதுவும் இல்லையே. அபூர்வா சொன்னதை கேட்டு கௌதம் அவளை பார்த்து முறைத்தபடி தன் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு நின்றான். ஏ மெண்டல், இந்த சாரிய வேற எதுக்கு கொடுத்தன்னு நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா குளிச்சுட்டு இத கட்டிக்கிட்டு வெளியே வா. நான் மாடி ரூம்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். வாட்? சாரி கட்டிட்டு பார்ட்டிக்கு வரணுமா? ஐயோ மேட், யாராவது பார்ட்டிக்கு போய் சாரி கட்டிட்டு போவாங்களா? ஏன், கட்டினா என்னவா? அப்படி இல்ல கௌதம், இது மாதிரி பெரிய பெரிய பர்த்டே பார்ட்டிக்குன்னு ட்ரெஸ் கோட் இருக்கும். ஐ மீன்
காக்டெயில் ட்ரெஸ், பாடிகான் ட்ரெஸ், கவுன். ஓ, இந்த பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் கோட்? தெரியாது, ஆனா கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் இல்ல. அதுவும் இல்லாம saree கட்டிட்டு எனக்கு பழக்கமும் இல்ல. அது கம்ஃபர்டபுளாவும் இருக்காது, ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கும். என்ன saree கட்டி பழக்கம் இல்லையா? அப்ப கல்ச்சுரல்ஸ் டே அன்னைக்கு நான் உன்னையும் சமீரையும் பார்க்க ஹோட்டலுக்கு வந்திருந்தப்போ நீ saree கட்டியிருந்தியே. ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் டே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டி இருந்தது. என்ன அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு 1 hour போட்டிருந்திருப்பேன். அது கூட என் பிஏ தான் கட்டி விட்டா. மற்றபடி எனக்கு saree எல்லாம் கட்ட தெரியாது. ஓ, ஆனா அந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருந்த. கௌதம் சொன்னதை கேட்டு அபூர்வாவின் முகம் சுருங்கியது. உனக்கு நான் அழகா இருந்தது ஞாபகம் வருது. எனக்கு நான் அன்னைக்கு அருண் ரூம்ல அலங்கோலமா கிடந்தது தான் ஞாபகம் வருது. அபூர்வா அப்படி சொன்னது கௌதமின் இதயத்தில் முள்ளாய் தைத்தது. ச்சே, தேவையில்லாம சாரிய பத்தி பேசி அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். உனக்கு என்ன, நான் இப்ப இந்த சாரிய கட்டிக்கணும், அவ்வளோதானே? சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீ கிளம்பு. சாரி அபூர்வா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தல. இட்ஸ் ஓகே, மை பெயின் இஸ் நாட் யோர் பெயின். அபூர்வா சொன்னதை கேட்டு கௌதமுக்கு கோபம் வர அவன் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு மௌனமாக அறையிலிருந்து வெளியேற அவள் அவனை தடுத்து நிறுத்தினாள். ஒரு நிமிஷம் கௌதம். கௌதம் என்ன என்பது போல் முகத்தில் ஜீவன் இல்லாமல் அவளை திரும்பி பார்த்தான். அபூர்வா ரூமில் இருந்த பீரோவை திறந்து அதிலிருந்து ஒரு ஷாப்பிங் பேக்கை எடுத்து வந்து அவன் முன் நீட்டினாள். என்ன இது? நீயே பிரிச்சு பாரு. கௌதம் அந்த ஷாப்பிங் பேக்கை திறந்து பார்த்துவிட்டு அபூர்வாவின் முகத்தை குழப்பமாக பார்த்தான். அதனுள் அழகான ராயல் ப்ளூ கலர் சூட் இருந்தது. இதை எப்ப வாங்கின? நீ என்ன வீட்ல டிராப் பண்ணிட்டு போனதும் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அப்ப எப்படியும் நான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, நான் கேட்டு நீ என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்க. நீ எப்படியும் மனசு மாறுவேன்னு எனக்கு தெரியும். கௌதம் அவள் சொன்னதைக் கேட்டு இதழோரம் விரக்தியாக புன்னகைத்தான். அது எப்படி? என்னை பத்தி இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு அன்னைக்கு அருண் ரூம்ல உன்னை அந்த நிலைமையில பார்த்தப்போ நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன்னு தெரியாம போச்சு. கௌதம் அவள் கண்களை பார்த்து நேருக்கு நேர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அபூர்வா நின்றிருக்க, அவன் அவளுடைய பதிலுக்கு காத்திருக்க விருப்பமில்லாதவன் போல் அறையிலிருந்து வெளியேறினான். ச்சே, நான் ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்லி அவனை காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன்? பாவம், வருத்தப்பட்டுட்டு போறான். அபூர்வா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கௌதம் போன வேகத்தில் மீண்டும் அறைக்குள் நுழைந்தான். அதை எதிர்பார்க்காத அபூர்வா திடுக்கிட்டு விழுந்தாள். என்ன? இல்ல, உன்னை பார்த்து ஒன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். கேளு. இல்ல, மனசுல தோணுச்சு, அதான் கேக்குறேன். தப்பா எடுத்துக்காத. போன வாரம் தாத்தாவோட பெயின் கில்லரை எடுக்க நீ என் ரூமுக்கு வந்தப்போ நான் கால் தவறி உன் மேல விழுந்து உன்னை கிஸ் பண்ணேன். நீ அதை நினைச்சு ஏன் வருத்தப்படல? ஐ மீன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்படி இருக்கப்போ நீ அந்த இன்சிடென்ட்டை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கணும் இல்லையா? கௌதம் கேட்ட அந்த நியாயமான கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் அபூர்வா. அத்தியாயம் 62. காதல் ரோஜாவே. கௌதம் கேட்ட அந்த நியாயமான கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் அபூர்வா. பரவாயில்ல, நீ கொஞ்சம் டைம் எடுத்தே என்னோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஆனா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். கௌதம் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அபூர்வா குழப்பத்தோடு குளியலறைக்கு சென்றாள். கடவுளே, நான் வேற வாய வச்சுட்டு சும்மா இல்லாம இப்படி போய் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா கௌதம் கேக்குறதுலயும் நியாயம் இருக்கே. அன்னைக்கு அவன் என்னை கிஸ் பண்ணப்போ எனக்கு ஏன் அவன் மேல கோவமே வரல? இன்ஃபேக்ட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்படின்னா ஓ காட், அப்ப நான் அவனை லவ் பண்றேனா? தனக்கு கௌதம் மேல் காதல் இருப்பதை உணர்ந்த அபூர்வா உள்ளுக்குள் பூரித்து போனாள். அதே நேரம் மாடி அறையில் குளித்துக் கொண்டிருந்த கௌதம்
அபூர்வாவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அடச்சே, நான் வேற லூசு மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம கோவத்துல அவளை பார்த்து அப்படி கேட்டுட்டு வந்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கு சண்டை போடாம போனதுக்கும் சேர்த்து இன்னைக்கு சண்டை போடுவாளோ? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இன்னைக்கு நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிக்குமே. ஐயோ, ஏண்டா கௌதம் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்ட? இப்ப அவ ஏதாவது பதில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போட வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கௌதம் குளித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே தாத்தா அவனை அழைக்கும் குரல் கேட்கவே வேகமாக உடையை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்தான். ஏன் தாத்தா கத்திக்கிட்டே இருக்க? நான் மேல குளிச்சிட்டு இருந்தேன். டேய், நீ ரெடி தானே? நான் அபூர்வா வந்ததும் ஏதாவது சாக்கு சொல்லி அவளை மாடிக்கு அனுப்பி வைக்கிறேன். வந்ததுமா? அவ எங்க போயிருக்கா? அவளுக்கு புடவை கட்ட தெரியாதாண்டா. அதான் பக்கத்து வீட்டு ஷர்மிளா அம்மா கிட்ட புடவை கட்டிட்டு வர போயிருக்கா. அவ எதுக்கு தாத்தா அங்கெல்லாம் போறா? யாருக்கிட்ட வேணாலும் போய் புடவை கட்டிக்குவாளா? நீ எதுக்கு தாத்தா அவளை அங்க அனுப்புன? வேற என்னடா பண்ண சொல்ற? நம்ம வீட்லயும் பொம்பளைங்கன்னு யாரும் இல்ல. அவ தான் புடவை கட்ட மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் வீம்புக்குனே போய் அதை வாங்கிட்டு வந்த? தப்பு ஓ மேலதான். ஆமா தாத்தா, நீ எல்லாத்துக்கும் என்னையே தப்பு சொல்லு. உன் பேத்திய மட்டும் எதுவும் சொல்லிராத. 7 கழுத வயசாச்சு, இன்னும் புடவை கூட கட்ட தெரியல. சரி, அவ புடவை கட்டுறது இருக்கட்டும். நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற? பார்ட்டிக்கு போடுற மாதிரி வேற நல்ல ட்ரெஸ் இல்லையாடா? அதெல்லாம் உங்க பேத்தி ஏற்கனவே வாங்கி வச்சுட்டா. நீங்க அவசரமா கூப்பிட்டீங்களேன்னு தான் கையில கிடைச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். சரிடா, அப்ப சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அவ வர்றதுக்குள்ள மாடிக்கு போயிடு. கௌதம் ஹாலில் இருந்த ஷாப்பிங் பேக்கை எடுத்துக்கொண்டு உடை மாற்ற அவன் அறைக்குச் சென்றான். அறைக்குள் வித்தியாசமான நறுமணம் வீசியது. என்ன ஸ்மெல் இது? ஏதோ பூ வாசனை மாதிரி இருக்கு. ஒருவேளை அபூர்வா தங்கி இருந்ததால இப்படி வாசனையா இருக்கோ? எப்படியும் அவன் என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த ரூமே அழகா மாறிடும். மேரேஜுக்கு அப்புறம் இங்கே இருக்கலாமா இல்ல மாடிக்கு போயிடலாமா? இந்த ரூம்ல இருந்தா யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரைவேசியே இருக்காது. பேசாம மாடிக்கே போயிடலாம். அபூர்வா கல்யாணமாகி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாடியில ரெனோவேஷன் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். சரி, அவ வர்றதுக்குள்ள சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கௌதம் யோசித்துக் கொண்டே உடைகளை மாற்றிக் கொண்டிருக்கும் போது அறைக்கு வெளியே அபூர்வாவின் பேச்சுக்குரல் கேட்க அவனும் சாதாரணமாக ஹாலை எட்டி பார்த்தான். பார்த்ததும் அவன் விழிகள் வியப்பில் விரிந்தன. தான் வாங்கி கொடுத்த அந்த அழகான வெள்ளை நிற டிசைனர் சாரியில் அபூர்வா பார்க்க வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல் இருந்தாள். தன் முன்னால் அழகிய பதுமை போல் அங்கு வந்து நின்றவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். முத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த நெட் சாரி அவள் ஒல்லியான உடல் அமைப்புக்கு கச்சிதமாக பொருந்தி அவளை இளவரசி போல் காட்டியது. அதோடு அவள் மற்ற பெண்களைப் போல் முகத்தில் பெயிண்டை அள்ளி பூசிக்கொள்ளாமல் லைட் மேக்கப்பில் இருந்தது அவள் இயற்கை அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது. பல வருடங்களாக அவளுடன் பழகியிருந்தும் அவளை இவ்வளவு அழகாக அவன் ஒரு நாளும் கண்டதில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பெண்களைக் காட்டிலும் 1000 மடங்கு அழகாக தெரிந்த அவளை பார்த்து ரசித்தவாறே அவன் தன் கோட்டை எடுத்து அணிந்து கொண்டிருந்தான். என்ன இது? அபூர்வா இன்னைக்கு ஒரு தேவதை மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறா. ஒருவேளை இதுக்கு பேர்தான் காதலோ? அபூர்வா அழகுதான், ஆனா இந்த சாரியில இவ்ளோ அழகா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயாவோட செலக்ஷன் ஆச்சே, நல்லாதான் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவகிட்ட என் மனசுல இருக்கிற காதலை நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு மிஸ் பண்ணா இதுக்கப்புறம் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. கடவுளே, நீதான் என் மனசுல இருக்கிற காதலை சொல்றதுக்கான தைரியத்தை தரணும். உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த கௌதமை அபூர்வா பார்த்து புன்னகைக்க, கௌதமும் பதிலுக்கு அவளை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு தலையை திருப்பிக் கொண்டான். அவன் தன் உடையை பார்த்து ஏதாவது சொல்லுவான் என்று எதிர்பார்த்து அபூர்வா நின்று கொண்டிருக்க, அவன் எதுவும் சொல்லாதது அவளுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. அப்பா, இந்த சூட் எனக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்குடா.
இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்கறதுக்கு அப்படியே கோடீஸ்வரன் வீட்டு புள்ள மாதிரி இருக்க. என் பேத்தி செலக்ட் பண்ணதாச்சே, நல்லா தான் இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு செலக்ட் பண்ண புடவை நல்லா இல்லையோ? அதை ஏன் எங்களை பார்த்து கேட்குற? நீ வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு உன் முன்னாடி நிக்குதே அந்த புள்ளைய பார்த்து ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தைய சொன்னியா நீ? அப்படி கேளுங்க தாத்தா. போச்சுடா, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இப்ப என்ன, இந்த புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணும், அவ்வளோதானே? இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அபூர்வா. தேங்க்ஸ். அத நீயாவே சொல்லியிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி தாத்தா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரேன் அங்கிள். ஒரு நிமிஷம் அபூர்வா, கிச்சன்ல பூ வாங்கி வச்சிருக்கேன், போய் அதை வச்சுக்கிட்டு வா. என்னது, பூவா? இந்த சாரிக்கு பூவா? முடியாது, போ. பூ வச்சா பட்டிக்காடு மாதிரி இருக்கும். ஏற்கனவே இந்த சாரிய கட்டிட்டு நடக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல பூ வேறயா? இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் யாரும் பூ வச்சுட்டு வர மாட்டாங்க. தாத்தா, நீங்களாவது சொல்லுங்க உங்க பேரன்கிட்ட. டேய், ஏன்டா அந்த புள்ளைய போட்டு பாடா படுத்துற? வேணாம்னா விட்டுறேன்டா. அப்படியெல்லாம் விட முடியாது தாத்தா. இவ தானே பார்ட்டிக்கு போகணும்னு அடம்பிடிச்சா, இவளுக்காகத்தானே நான் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி தானே இவ ட்ரெஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த சாரிக்கு நான் வாங்கி வச்சிருக்கிற அந்த ஒயிட் ரோஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கு, போய் எடுத்து வச்சுக்க சொல்லுங்க தாத்தா. இல்லனா நான் பார்ட்டிக்கே வரமாட்டேன். முடியாது தாத்தா, இது சீட்டிங். அபூர்வாவும் கௌதமும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொள்வதை பார்த்து தாத்தாவின் முகம் வாடிப்போக, அதை கவனித்த அபூர்வா அதற்கு மேல் அவனிடம் வாதாடி பிரயோஜனம் இல்லை என்று புரிந்து கொண்டு கிச்சனை நோக்கி நடந்தாள். அபூர்வா கிச்சன் செல்வதை பார்த்த கௌதம் தாத்தாவின் அருகில் சென்று ரகசியமாக கிசுகிசுத்தான். பாத்தீங்களா தாத்தா, என் வருங்கால பொண்டாட்டிய நான் இப்பவே எப்படி வழிக்கு கொண்டு வந்தேன்னு? மண்ணங்கட்டி. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பவே இவ்வளோ கண்டிஷன் போட்டினா அப்புறம் எப்படிடா அவன் உன் காதலுக்கு சம்மதம் சொல்லுவா? ப்ளீஸ் தாத்தா, நானே ரொம்ப நர்வஸா இருக்கேன். நான் மாடிக்கு போறேன். நீங்க ஏதாவது ரீசன் சொல்லி அவளை மேல அனுப்புங்க. சரிடா, ஆல் த பெஸ்ட். வெற்றியோட திரும்பி வா. கௌதம் வேகமாக மாடி ஏறி செல்ல ஒரு சில வினாடிகளுக்குப் பிறகு அபூர்வா கையில் வெள்ளை நிற ரோஜா பூவுடன் ஹாலுக்கு வந்தாள். தாத்தா, இந்த பூவை வைக்க இப்ப பின் வேணுமே. இப்ப அதுக்கு எங்க போறது? நான் வேணா ஷர்மிளா ஆண்டி வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் வேணாம்மா. ஏன் அவங்கள போய் சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு? போன தடவை நீ இங்க வந்தப்ப யூஸ் பண்ண பொருள் எல்லாம் மாடியில இருக்கிற ரூம் கபோர்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். அதுல பாருமா இருக்கும். அபூர்வாவும் அவர் சொன்னதைக் கேட்டு மாடிக்கு செல்ல, தாத்தா பிளான் சக்சஸ் என்று மனதுக்குள் நினைத்தபடி நிம்மதி பெருமூச்சு விட்டார். மாடியின் முதல் அறையை திறந்து உள்ளே சென்ற அபூர்வா அங்கே கபோர்டு எதுவும் இல்லாததைக் கண்டு அருகில் இருந்த மற்றொரு அறைக்குச் செல்ல, அந்த அறையில் கௌதம் நின்று கொண்டிருப்பதைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். ஹே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு, நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துடுறேன். என்ன, ரோஸ தலையில வைக்க சொன்னா இப்படி கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? தலையில வைன்னா எப்படி வைக்கிறது? ரோஸ் வாங்கினியே, ஹேர் பின் வாங்கினியா? தாத்தா தான் இந்த ரூம்ல இருக்கு, கபோர்ட்ல என்னோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அதான் அதுல ஹேர் பின் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆஹா, சொன்ன மாதிரியே தாத்தா இவளை அனுப்பி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் லவ்வ சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. அபூர்வா அவள் கையில் வைத்திருந்த ரோஜாவை கௌதமிடம் கொடுக்க, அவன் அதை கோட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அவளிடம் எப்படி தன் காதலை வெளிப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த தொடரை தமிழ் ஆடியோ ஸ்டோரிஸ் சேனலில் இலவசமாக கேளுங்கள். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்கள். அத்தியாயம் 63. எதிர்பாரா மூத்தம். அபூர்வா அவள் கையில் வைத்திருந்த ரோஜாவை கௌதமிடம் கொடுக்க, அவன் அதை கோட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு அவளிடம் எப்படி தன் காதலை வெளிப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் அபூர்வா கபோர்டை திறந்து அதனுள் இருக்கும் அட்டைப்பெட்டிக்குள் கையை விட்டு ஹேர் பின்னை தேடிக் கொண்டிருக்க, அதனுள் இருந்த ஒரு பிளேட் அவள் கைகளை பதம் பார்க்கவே அபூர்வா கைகளை உதறிக்கொண்டு பின்னால் நகர்ந்தாள்.
அவள் விரல்களில் ரத்தம் வழிவதை பார்த்த கௌதம் அவள் கையில் இருந்த கர்ச்சீஃபை பிடுங்கி ரத்தம் வரும் இடத்தை அழுத்திப் பிடித்து அவளை கோபமாக முறைத்துப் பார்த்தான். அறிவிருக்கா உனக்கு? இப்படித்தான் கேர்லெஸ்ஸா இருப்பியா? ஏற்கனவே கழுத்துல காயம், இதுல இது வேறயா? அந்த திங்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? இப்படித்தான் கண்ணு முன்னு தெரியாம அதுல போய் கைய விடுவியா? கௌதம் அப்படி டென்ஷன் ஆகி கத்தவும் அதை சற்றும் எதிர்பார்க்காத அபூர்வாவின் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த கௌதம் அவளிடம் தான் கோபமாக கத்தியதை உணர்ந்து சற்று நிதானமடைந்து அவள் முகத்தை அவன் கைகளில் ஏந்தினான். சாரி, ப்ளீஸ். அபூர்வா அவன் கைகளை தட்டிவிட்டு அங்கிருந்து செல்ல முற்பட கௌதம் அவள் கையை பிடித்து அவனுக்கு அருகில் இழுத்தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டனே, அதுக்கு பதில் நீ இன்னும் சொல்லல. உனக்கு நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்லு, நான் உன்னை அன்னைக்கு கிஸ் பண்ணப்போ உனக்கு ஏன் என் மேல கோபம் வரல? ஐயோ கடவுளே, என்ன இவன் அதை விடமாட்டான் போல் இருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, ஆனா அது லவ்வான்னு தெரியல. அதே மாதிரி அன்னைக்கு இவன் என்னை கிஸ் பண்ணப்போ எனக்கு அருவருப்பா இல்ல, அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவன் வேற பதில் சொல்லு சொல்லுன்னு டார்ச்சர் பண்றான். யோசி யோசி, நல்லா யோசி. ஆனா நீ எனக்கு பதில் சொல்லாம நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். கௌதம் ப்ளீஸ், என் கைய விடு. பாட்டிக்கு வேற டைம் ஆச்சு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். முடியாது, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்லுன்னா என்ன சொல்றது? அன்னைக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. அவள் பதிலை கேட்டு கோபமடைந்தான் கௌதம். சரி பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு நானே உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சொல்லி முடித்த அடுத்த நொடி கௌதம் சட்டென்று அபூர்வாவின் இடையை பிடித்து அவளை தன் பக்கம் இழுத்து அவளின் பூ போன்ற இதழில் தன் இதழை பதித்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத அபூர்வா என்ன செய்வது என்று தெரியாமலும் அவனை விலக மனம் இல்லாமலும் திகைத்துப் போய் அவனுக்கு இதழ் கொடுத்தபடி நின்று கொண்டிருந்தாள். இதற்கிடையில் கௌதமின் கோட் பாக்கெட்டில் இருந்த அந்த வெள்ளை நிற ரோஜா பூ அவர்கள் இருவருக்கும் நடுவில் மாட்டிக்கொள்ள அதன் இதழ்கள் அபூர்வாவின் பிளவுஸுக்குள் உதிரவே அபூர்வாவின் உடல் நடுங்கியது. அவள் நடுக்கத்தை உணர்ந்த கௌதம் அவன் பிடியை இன்னும் இறுக்கமாக்கி அவள் இதழை இன்னும் காதலோடு சுவைத்தான். 2 நிமிட ஆழ்ந்த முத்தத்திற்குப் பிறகு அவளை விடுவித்தான் கௌதம். இப்ப சொல்லு, நீ ஏன் என்ன தடுக்கல? அவன் செய்கையால் இன்னும் திகைப்பில் இருந்த அபூர்வா பதில் பேசாமல் அவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இதற்கு மேலும் மனதில் இருக்கும் காதலை சொல்லாமல் இருப்பது தவறு என்று எண்ணிய கௌதம் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்த முடிவு செய்தான். சரி, நீ சொல்ற மாதிரி தெரியல, பரவாயில்ல. நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். ஐ லவ் யூ அபூர்வா. நான் உன்னை உயிருக்கும் உயிரா லவ் பண்றேன். உன் மேல எப்போ எப்படி இந்த லவ் வந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் உன் மேல அந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கேன். நீ என்னோட காதலை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட இஷ்டம். கண்டிப்பா உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். உன்னை தவிர இன்னொரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்ல. என் அம்மாவும் நீதான், என் பொண்டாட்டியும் நீதான், என் குழந்தையும் நீதான். will you be my wife? கௌதம் தன் கைகளை கட்டியபடி முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு அபூர்வாவை பார்த்து அப்படி கேட்க அவளோ அவன் பேசியதைக் கேட்டு நெகிழ்ந்து போனாள். என் மேல கௌதம் இவ்ளோ பாசம் வச்சிருக்கானா? எனக்கு கௌதம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் அவனை லவ் பண்றேனான்னு தெரியல, ஆனா அதே சமயம் அவனோட இந்த அணைப்பும் அக்கறையும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. மூளை வேணான்னு சொன்னாலும் என் மனசும் உடம்பும் இந்த நெருக்கத்தை விரும்புது. அவன் பக்கத்துல இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா இதுக்கு பேரு தான் காதலா? என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றானே, ஒருவேளை நான் முடியாதுன்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோ? ஐயோ, எனக்கு குழப்பமா இருக்கே. யோசித்துக் கொண்டே நின்ற அபூர்வா திடீரென்று தலையை பிடித்துக்கொண்டு மயங்கி சரிய கௌதம் ஓடிப்போய் அவளை தாங்கி பிடித்தான். மயங்கி விழுந்த அபூர்வாவை அவன் எழுப்ப முயற்சிக்க
அவளிடமோ எந்த அசைவும் இல்லை. ஹே அபூர்வா, என்னாச்சு? தாத்தா, தாத்தா. கௌதமின் குரல் கேட்டு மாடிக்கு வந்த அவர் அபூர்வா மயங்கிய நிலையில் கீழே படுத்து கிடப்பதை பார்த்து பதறினார். டேய், என்னடா ஆச்சு? தெரியல தாத்தா, பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கிட்டா. அப்படியா? கடவுளே, புள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. ஆமா, நீ உன் லவ் சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன் தாத்தா, ஆனா நான் சொன்னதும் மயங்கிட்டா. கௌதம் சொன்னதைக் கேட்டு தாத்தாவுக்கு சிரிப்பு வரவே அவர் அதை அடக்கிக் கொண்டு அவன் முகத்தை பார்த்தார். சரிடா, அவளை தூக்கிட்டு கீழே வா. இது சாதாரணமான மயக்கமா தான் இருக்கும். முகத்துல தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். வேணாம் தாத்தா, அவ எழுந்தானா மேக்கப் அழிஞ்சு போயிடுச்சுன்னு கத்துவா. நான் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கௌதம் சொன்னதைக் கேட்டு தாத்தா அவனை திரும்பி பார்த்து முறைத்தார். டேய், அங்க போனாலும் இதை தாண்டா பண்ணுவாங்க. நான் சொன்னதை செய். கௌதம் அபூர்வாவை தூக்கிச் சென்று கீழே ஹாலில் இருந்த சோஃபாவில் படுக்க வைத்தான். தாத்தா வேகமாக கிச்சனுக்கு சென்று ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்தார். 2 நிமிடத்திற்குப் பிறகு அபூர்வா மெல்ல அவள் கண்களை திறந்து பார்த்தாள். அபூர்வா, என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒண்ணுமில்லையே. ஒன்னும் இல்ல தாத்தா, காலையில இருந்தே லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. தாத்தா, இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டாளா இல்லையா? இல்லப்பா, ஒரு கிளாஸ் ஜூஸ் தான் குடிச்சா. அப்புறம் நான் தான் உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். என்ன தாத்தா நீங்க? அவ காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. எனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போனீங்க, ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். கௌதம், இப்ப எதுக்கு தாத்தா மேல கோவப்படுற? நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ கூட தான் இவ்ளோ நேரம் என் கூட இருந்த. நான் சாப்பிட்டேனான்னு கேட்டியா? கௌதம் அவள் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் நேராக கிச்சனுக்கு சென்றான். பின் ஒரு தட்டில் சாதத்தை போட்டுக் கொண்டு வந்து அவள் முன் இருந்த டீப்பாயில் வைத்தான். சாரி, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் கேட்க மறந்துட்டேன். என்ன பாக்குற? சாப்பிடு. சாப்பிடுமா அபூர்வா, அப்பதானே கொஞ்சமாவது உடம்புல சத்து இருக்கும். நீ சாப்பிட்டுட்டு இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க தாத்தா, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம்டா, நான் போறேன், நீ அபூர்வா பக்கத்திலேயே இரு. தாத்தா கௌதமை பார்த்து ஜாடையாக சொல்லிவிட்டு செல்ல அபூர்வா தட்டில் கை வைக்காமல் அமர்ந்திருந்தாள். என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எடுத்து சாப்பிடு. இது என்ன? பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி தெரியுது. எனக்கு தக்காளி சாதம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. இல்ல, முடியாது. எனக்கு தக்காளினாலே சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. நான் ஜூஸ் வேணும்னா குடிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. காலையில இருந்து நீ லிக்விட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டுருக்க. அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த சாப்பாட்டை சாப்பிடு. இல்லனா பார்ட்டில போய் இதே மாதிரி மயங்கி விழுந்துருவ. எனக்கு ஒன்னும் பசிக்கல. நான் ஒன்னும் பசினால மயங்கி விழல. அப்புறம்? நான் உன்னாலதான் மயங்கி விழுந்தேன். அவள் எதை சொல்கிறாள் என்று புரிந்து கொண்ட கௌதம் உதட்டின் ஓரம் சிரித்தான். என்னது? நானா? நான் உன்னை என்ன பண்ண? ஏன், நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப நடிக்காத. இதுக்கே இப்படியா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. வாட்? ஒண்ணுலம்மா, நீ முதல்ல சாப்பிடு. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அபூர்வா சற்று யோசித்தவாறே சாப்பாட்டில் கை வைக்க பிளேடினால் ஏற்பட்ட காயத்தால் விரல்கள் எரியவே அபூர்வா கைகளை உதறினாள். அதை கவனித்த கௌதம் சாப்பாட்டுத் தட்டை அவன் கைகளில் எடுத்துக்கொண்டான். அத்தியாயம் 64. கசக்கும் நினைவுகள். அபூர்வா சற்று யோசித்தவாறே சாப்பாட்டில் கை வைக்க பிளேடினால் ஏற்பட்ட காயத்தால் விரல்கள் எரியவே அபூர்வா கைகளை உதறினாள். அதை கவனித்த கௌதம் சாப்பாட்டுத் தட்டை அவன் கைகளில் எடுத்துக்கொண்டான். இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இதுக்கு தான் கைய காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது. ஹேர்பின் வேணும்னா கேட்டா போற வழியில நான் உனக்கு வாங்கி தரப்போறேன். அதை விட்டுட்டு உன்னை யாரு போய் அதெல்லாம் நோண்டி பார்க்க சொன்னா? கௌதம் பேசிக்கொண்டே அவளுக்கு ஊட்டிவிட அவளும் அடம் பிடிக்காமல் அதை வாங்கிக் கொண்டாள். டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே தான். ஆமா, நீ சாப்பிட்டியா? அதை இப்பதான் கேட்கணும்னு உனக்கு தோணுதா? நானும் உன் கூட தானே இருந்தேன். உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியாவா போய் சாப்பிட போறேன்? சரி, அப்ப நீயும் சாப்பிடு. நான் தான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன்ல. எனக்கு ஊட்டி விட்டுட்டு நீயும் ஒரு வாய் சாப்பிடு. சி, வேணாம், எச்சி. கௌதம் அப்படி சொல்லவும் அபூர்வா அவனை முறைத்து பார்த்தாள். அடப்பாவி, என்னமா நடிக்கிறான்?
என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, எனக்கு போதும். இல்ல, இன்னும் ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிடு. சரி, அவினாஷ் அங்கிளும் பாட்டியும் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்களாமே? ம், ஆமாம். அப்பா இப்போ டெல்லியில் இருக்காரு. 1 வீக் கழிச்சு தான் இங்கே வருவாரு. பாட்டி இங்கே தான் அஜயோட ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்படியும் 2-3 மந்த்ஸ் இந்தியாவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீ? நான் நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் போயிடுவேன். அப்பாவும் அஜயும் இங்கே வந்துட்டதால அங்கே இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்கணும். அபூர்வா அப்படி சொல்லவும் கௌதமின் முகம் மாறியது. அதை அவளும் கவனித்தாள். என்னை விட்டு போயிடுவியா அபூர்வா? கௌதம் அவள் கண்களை பார்த்து ஏக்கத்துடன் கேட்க, அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள். அது வந்து சோக்கே, உன் இஷ்டம். இந்தா தண்ணி குடி. கௌதம் தட்டை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு செல்ல, தாத்தா அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்து வந்திருந்தார். இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல தாத்தா. சரிம்மா, பார்ட்டிக்கு போயிட்டு 1 மணி நேரம் இருந்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க. ரொம்ப லேட் பண்ண வேணாம். கிச்சனிலிருந்து வெளியே வந்த கௌதம் அபூர்வாவை பார்த்து கிளம்பலாம் என்று சைகை செய்ய, அவள் எழுந்து நின்றாள். சரி தாத்தா, லேட் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. டே கௌதம், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாடா. ஆமா, எங்கம்மா பூவை காணோம்? தாத்தா அப்படி கேட்கவும் அபூர்வா வெட்கத்தில் முகம் சிவந்தாள். அதுவா தாத்தா, அது வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு. அவன் சொன்னதை கேட்டு தாத்தா யோசிக்க, அப்போது ஷர்மா அந்த இடத்திற்கு வந்தார். என்ன 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றதும் தாத்தா ஷர்மாவை திரும்பி பார்த்தார். ஏண்டா, இவங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்க்கும்போது என் மனசுல ஒண்ணு தோணுது. அது சரியா தப்பான்னு தெரியல. என்னப்பா, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்களா? நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்குடா. ஏன் உனக்கு அப்படி தோணலையா? தே லுக் லைக் மேட் ஃபார் ஈச் அதர். உங்களுக்கு இன்னைக்கு தான் இது தோணுதாக்கும். நான் இத பத்தி எப்பவோ யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா அது சரி வராதுப்பா. என்ன சரி வராதா? ஏண்டா அப்படி சொல்ற? என்னப்பா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் ஒத்து வராது. ஏண்டா அப்படியெல்லாம் நினைக்கிற? நாம கௌதமுக்கு என்ன குறைச்சல்? ஸ்டேட்டஸ்ல வேணும்னா நாம அவங்களுக்கு ஈக்குவலா இல்லாம இருக்கலாம். ஆனா கௌதம் மாதிரி ஒரு தங்கமான பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். சரிப்பா, அதை நாம யோசிச்சு என்ன பண்றது? முடிவெடுக்க வேண்டியது அவங்க 2 பேரும் தானே. கௌதம் இதுக்கு ஒத்துக்குவானா? ஒருவேளை அவன் மனசுலயும் அப்படி ஒரு எண்ணம் இருந்தா? அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும். பார்க்கலாம். சரிப்பா, நான் போய் பசங்களை வர சொல்லி மாடி போர்ஷனை கிளீன் பண்ண சொல்றேன். ஆமா ஆமா, அத முதல்ல செய். அப்புறம் எதுக்கும் ஒரு எலக்ட்ரீஷியனை வர சொல்லி ஃபேன், ஏசி, ஹீட்ரு எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ண சொல்லிடு. நல்ல வேலைப்பா, ஞாபகப்படுத்துனீங்க. ஏன்பா, நான் பேசாம 3 ரூமுக்கும் புது பெட் சொல்லிடவா? ஏன் கேட்குறேன்னா, ஏற்கனவே இருக்க பெட்டெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. இதில் படுத்தா அவங்களுக்கு தூக்கம் வருமோ இல்லையோ. சரிடா, உனக்கு மாத்தணும்னு தோணுச்சுன்னா மாத்திடு. ஏண்டா, அபூர்வா ஜாதகத்தை எங்க வச்சோம்னு உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? ஏன்பா, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டா சொல்லாம இருக்கேன்? நாம வீடு மாத்தினப்போ அவ ஜாதகத்தையும் கௌதம் ஜாதகத்தையும் ஒன்னா சூட்கேஸ்ல எடுத்து வச்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஆனா அந்த சூட்கேஸ் இப்ப என் ரூம்ல இருக்கா இல்ல கௌதம் ரூம்ல இருக்கான்னு தெரியல. தயவு செஞ்சு இப்ப என்ன தேட சொல்லிடாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிடா, நீ போய் உன் வேலைய பாரு. ஷர்மா அங்கிருந்து சென்றதும் தாத்தா ஹாலில் இருந்த சோஃபாவில் கண் மூடி சாய, அபூர்வாவின் பாட்டி ஜாஸ்மினின் நினைவுகள் அவர் மனதில் வந்து போனது. அதே நேரம் இங்கு 5 நட்சத்திர ஹோட்டலின் அறையில் அபூர்வாவின் பாட்டி ஜாஸ்மின் நீளமான கவுன் அணிந்து தலையை கோதியபடி பார்ட்டிக்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அஜய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் தயாராகிக் கொண்டிருந்தான். பாட்டி ரெடியா? நான்லாம் எப்பவோ ரெடிடா. வெளியே வந்து பாட்டியை பார்த்த அஜய் வாய் பிளந்து அதிசயித்து நின்றான். வாவ் பாட்டி, யூ லுக் கார்ஜியஸ். இந்த வயசுலயும் எப்படி பாட்டி இவ்ளோ யங்கா இருக்கீங்க? டே போதும், நிறுத்துடா, ரொம்ப தான் ஓடுற. இல்ல பாட்டி,
நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். அதுவும் இந்த காஸ்டியூம்ல அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. சரி சரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். உனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, அபூர்வா எங்க? நான் வந்ததுலேருந்து அவளை ஆளையே காணோம். அவ நேரா பார்ட்டிக்கு வந்துருவா பாட்டி. இப்பதான் ஃபோன் பண்ணா. அவளும் கௌதமும் கிளம்பிட்டாங்களாம். கௌதமா? யார் அந்த பையன்? என்ன பாட்டி, மறந்துட்டீங்களா? லோகன் தாத்தாவோட பேரன். லோகன் என்ற பெயரை கேட்டதும் பாட்டியின் முகம் கோபத்தில் சிவந்தது. இவ ஏன்டா அந்த ஆள் பேரன் கூட சுத்திட்டு இருக்கா? ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? கௌதம் ரொம்ப நல்ல பையன். 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது தெரியாதா? சரிடா, இருந்துட்டு போட்டோம். இப்ப அவளுக்கு என்ன வயசாகுது? அப்ப மாதிரியே இப்பவும் அவன் கூட சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன பாட்டி, இந்தியா வந்ததும் இப்படி மாறிட்டீங்க? நான் ஒன்னும் மாறலடா, எப்பவும் போலதான் இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். உடனே பேச்ச மாத்திடுவியே. சேச்சே, அதுக்குல பாட்டி. கோவப்பட்டா உங்க அழகு கம்மி ஆயிடும்ல, அதான். ஆமா, இங்க gift வாங்கி வச்சிருந்தனே, அதை எங்க காணோம்? அத டிரைவர் கிட்ட கொடுத்து கார்ல வைக்க சொல்லிருக்கேன்டா. ஆமா, பாட்டிக்கு அந்த ஆளும் வராரா? அந்த ஆளும்னா யாரு? அதான் அந்த கௌதமோட தாத்தா லோகனை தான் கேக்குறேன். தெரியல பாட்டி. நான் வேணா கௌதம்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லட்டுமா? பேசிக்கொண்டே அஜய் மொபைல் போனை எடுக்க, டே அதெல்லாம் ஒன்னும் வேணாம், சும்மா தாண்டா கேட்டேன். ஏன் பாட்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுடா. நீங்க இன்னும் அவரை மறக்கலையா பாட்டி? அஜய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எழுந்து நின்ற ஜாஸ்மின் பாட்டி தன் பர்ஸை திறந்து அதிலிருந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து அவனிடம் நீட்டினார். அதை வாங்கி பார்த்த அஜயின் முகத்தில் குழப்பம் படர்ந்தது. யாரு பாட்டி இந்த பையன்? பார்க்க லோகன் தாத்தா மாதிரி இருக்கான். அது லோகன் தான். இது காலேஜ் படிக்கும்போது எடுத்த போட்டோ. அஜய் போட்டோவை பார்த்துவிட்டு பாட்டியின் முகத்தை பார்த்தான். வாவ், அப்பவே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்திருக்காரு. இத்தனை வருஷமா இத உங்க பர்ஸ்ல தான் வச்சிருந்தீங்களா? ஆமாண்டா, அந்த ஆளு முகத்தை நான் மறந்துடக்கூடாதுன்னு தான் இத பர்ஸ்லயே வச்சிருக்கேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. புரியல. இப்ப எதுக்கு உனக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? ஓகே கூல். உங்க மூஞ்சிக்கு இந்த கோபம் செட் ஆகல. டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம பார்ட்டி கிளம்பலாம். அப்புறம் பாட்டில இருந்து கிளம்பும் போது நம்ம அபூர்வாவை நம்ம கூட கூட்டிட்டு வந்துடணும்டா, மறந்துடாத. அதுக்கு அவ ஒத்துக்கணுமே. டேய், அவ என்னடா ஒத்துக்கிறது? வயசு பொண்ணு இப்படி யாரோ ஒரு பையன் வீட்டுல போய் தங்கலாமா? அவன் ஒன்னும் யாரோ ஒரு பையன்லாம் இல்ல, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு போன் கால் வரவே அட்டெண்ட் செய்து காதில் வைத்தான். பாட்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை பார்க்கணும்னு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு சென்னை கிளம்புறான். நான் போய் அவனை பார்த்து 2 நிமிஷம் பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்க. சரிடா, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அஜய் அங்கிருந்து சென்றதும் ஜாஸ்மின் பாட்டி லோகன் தாத்தாவின் போட்டோவையே சில நொடிகள் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனதில் அந்த இனிமையான கல்லூரி நாட்களின் பழைய நினைவுகள் வந்து போனது. பின் போட்டோவை பர்சில் வைத்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்றவர் கால் வழுக்கி கீழே விழுந்து எழ முடியாமல் அலற, திடீரென்று பாத்ரூமுக்கு வெளியே ஒரு பெண் அபூர்வாவை அழைக்கும் குரல் கேட்டது.